கர்த்தருக்கு விரோதமா ஒரு பாவம் பண்ணிக்கிட்டு நல்லா போய் அந்த அடித்தட்டில் கடந்து நித்திரை பண்ணியிருக்கிறாரு. அவ்வளவு அலைகள் மோதுது, அவ்வளவு தூரத்துக்கு கஷ்டமா இருந்த பொழுதும், தண்டு வலிக்கு அவ்வளவு தூரம் கஷ்டமா இருந்த பொழுதும் அந்த யோனா தீர்க்கதரிசி என்ன பண்ணார் அப்படின்னா கப்பல் அடித்தட்டில் போய் நல்லா நித்திரை பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே அவங்கவுங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா யோனாவை எழுப்புறாங்க. நீ எழுந்துரு, நீ ஏன் இப்படி நித்திரை பண்ணிட்டு இருக்கிற, நீ உன் தெய்வத்தை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது யோனா ஐயாவுக்கு புரியுது இது என்னனால ஒரு சேதம் தான் அவருக்கு புரியுது. இது ஆண்டவர் எனக்கு என்ன உணர்த்தி கொடுத்தாரு பாருங்க. அந்த யோனா அவர் அந்த கப்பல்ல ஏறினார், அப்படித்தானே? அந்த கப்பல்ல ஏறி அவரு ஒரு பாவம் பண்ணிட்டு அந்த கப்பல் மேல ஏறினாரு. கப்பல்ல ஏறி பிரயாணப்பட்டு போகும் பொழுது அந்த கப்பல் அவ்வளவு அலைகள் வந்துச்சு. இதே போலதான் உங்க குடும்பத்துல ஒரு நபர், எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகளா தான் இருப்பீங்க, ஆனா ஒரு நபர் செய்யற தப்புனால அந்த குடும்பமே அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பாருங்க. நம்ம குடும்பத்துல நம்ம